அண்மை செய்தி. பாமக கட்சி பதவியிலிருந்து வடிவேல் ராவணன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பாமகவின் புதிய பொதுச் செயலாளராக முரளி சங்கர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை மாற்றம் செய்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? பாமகவில் பல ஆண்டு காலமாக பொதுச் செயலாளராக இருந்த தனக்கு நெருக்கமானவரான வடிவேல் ராவணனை கட்சி பதவியில் இருந்து விடுவித்திருக்கின்றார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ். வடிவேல் ராவணனை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகின்றார். ராமதாஸுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவராக வடிவேல் ராவணன் பார்க்கப்பட்டார். இந்த வியாழக்கிழமைக்கு முன்பாக கடந்த வாரம் வியாழக்கிழமை வரை கூட அவர் ராமதாஸினுடைய ஆதரவாளராகத்தான் இருந்தார். ராமதாஸை சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியிலே மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு வலுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் கட்சியினுடைய அதிகாரம் எல்லாம் ராமதாஸ் வசம்தான் இருக்கின்றன. கட்சியின் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் கூட மருத்துவர் ராமதாஸுக்கு மட்டும்தான் உண்டு. பொதுக்குழுவின் மூலமாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை கட்சியினுடைய நிறுவனர் தான் தீர்மானிக்க முடியும் என்றெல்லாம் அழுத்த நிறுத்தமாக ராமதாஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த வடிவேல் ராவணன் திடீரென்று திண்டிவனம் தோட்டத்தில் இருந்து காணாமல் போனதாக ராமதாஸ் தெரிவித்திருந்தார். தைலாபுரம் தோட்டத்திலேயே ஒரு அறை கொடுத்து நான் வடிவேல் ராவணனை தங்க வைத்திருந்தேன். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த ஊருக்கு துணிமணி எடுத்து வருவதற்காக பேருந்து ஏறி சென்ற வடிவேல் ராவணன் காணாமல் போய்விட்டார். அவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 100 ரூபாய் பரிசளிப்பேன் என்றெல்லாம் ராமதாஸ் கூறியிருந்தார். அப்பொழுதே வடிவேல் ராவணன் காணாமல் போனதை தொடர்ந்து அவர் அன்புமணியினுடைய ஆதரவாளராக மாறிவிட்டார் போல என்ற ஒரு தகவல் பரவியது. அது மட்டுமல்லாமல் ஒரு இனோவா கார் ஒன்று வாங்குவதை போன்று வடிவேல் ராவணன் சிரித்தபடி புதிய இனோவா காரினுடைய சாவியை வாங்குவதை போன்று ஒரு ஷோரூமில் எடுக்கப்பட்ட புகைப்படமும் சமூக வலைதளங்களில் கடந்த 3 நாட்களாக வேகமாக பரவி வந்தது. எனவே திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து தேனி மாவட்டத்தில் இருந்த தன்னுடைய சொந்த ஊருக்கு துணிமணி எடுத்து வருவதற்காக சென்ற வடிவேல் ராவணன் அதன் பிறகு அன்புமணி ஆதரவு நிலைப்பாடு எடுத்து விட்டார் என்றும், அன்புமணி ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததன் காரணமாகத்தான் வடிவேல் ராவணனுக்கு திடீரென்று இனோவா கிறிஸ்டா கார் ஒன்று பரிசளிக்கப்பட்டதாகவும் பாமகவில் இருக்கக்கூடிய ராமதாஸ் ஆதரவாளர்களை வெளிப்படையாக எழுதி வந்தார்கள். இந்த நிலையில் அன்புமணி நடத்தக்கூடிய கூட்டத்திலும் வடிவேல் ராவணன் பங்கேற்றிருந்தார். ஏனென்றால் அவரை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரும்பான்மை மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அன்புமணி பக்கம் இருக்கும் பொழுது அன்புமணி ஆதரவு நிலைப்பாட்டுக்கு நான் சென்று விட்டேன் என்பதாக கூறியிருந்தார். ஆனால் பாமகவில் வடிவேல் ராவணனை அடையாளம் கண்டு அந்த பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு கொண்டு வந்தவர் ராமதாஸ் தான். எனவே அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் வடிவேல் ராவணன் என்றெல்லாம் மருத்துவர் ராமதாஸினுடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து பதிவிட்டு வந்த நிலையில்தான் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்த முரளி சங்கர் என்பவரை புதிய பொதுச் செயலாளராக அறிவிப்பு வெளியிட்டு நியமனம் செய்திருக்கின்றார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ். தனக்கு நெருக்கமாக பல ஆண்டுகளாக பாமகவில் இருந்து வந்த வடிவேல் ராவணனை தன்னுடைய மகனுக்கு ஆதரவாளராக மாறியதன் காரணமாக ராமதாஸ் அந்த பொறுப்பில் இருந்து விடுவித்திருக்கின்றார். பாமகவின் புதிய பொதுச் செயலாளராக முரளி சங்கரே தொடர்வார் என்ற முரளி சங்கர் நியமனம் செய்யப்படுவார் என்ற தகவலை ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணி அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் கடந்த ஒரு 10 நாட்களாகவே பாமகவில் ராமதாஸ் ஒருவரை நீக்குவார், அன்புமணி அவர் கட்சி பொறுப்பிலேயே தொடர்கின்றார் என்ற அறிவிப்பினை வெளியிடுவார். அதே போன்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒருவரை நீக்குவார், ஆனால் அவரே மாவட்ட செயலாளர் உட்பட அந்த பொறுப்புகளில் தொடர்வதாக ராமதாஸ் அறிவிப்பார். எனவே பொதுச் செயலாளர் தொடர்பான நிலைப்பாட்டிலும் ராமதாஸ் வடிவேல் ராவணனை விடுவித்து புதிய பொதுச் செயலாளரை நியமனம் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த புதிய பொதுச் செயலாளரான முரளி சங்கர் என்பவரை அன்புமணி ஏற்றுக்கொள்வாரா அல்லது வழக்கம் போன்று தன்னுடைய தந்தையினுடைய நீக்கம் செல்லாது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக வடிவேல் ராவணனே பாமகவின் பொதுச் செயலாளராக தொடர்வார் என்ற அறிவிப்பினை வெளியிடுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.